இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளராக இருப்பவர் வீரா சாமிநாதன், தொழிலதிபரும் கூட. இவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர். செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய போது வேடச்சந்தூரில் வீரா சாமிநாதன் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. வீரா சாமிநாதனுக்கு இம்முறை திமுக டிக்கெட் கொடுக்கும் என கூறப்படுகிறது. இதனால் வேடச்சந்தூரில் உள்ள தனது இல்லத்தில் கட்சியினரை தினமும் சந்தித்து வருகிறார். பொதுமக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்கிறார். இன்று காலையும் அவர் வீட்டு முன் திமுகவினர் கூடியிருந்தனர். எரியோடு பெருமாள் கோவில்பட்டி அருகே உள்ள மத்தனம்பட்டியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் 27 வயதான மணி என்பவரும் வீரா சாமிநாதனை பார்க்க நின்றிருந்தார். வீரா சாமிநாதன் வீட்டை விட்டு வெளியே வந்து கட்சியினரை சந்தித்தார். மணி சால்வை போர்த்த அவரை நெருங்கினார். சால்வையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை திடீரென எடுத்து வீரா சாமிநாதன் கழுத்தில் குத்தினார். கழுத்தின் பின்பக்கத்தில் கத்தி குத்து விழுந்தது. இதனால் அங்கிருந்த திமுகவினர் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். வீரா சாமிநாதனின் உதவியாளர் நாச்சிமுத்து தடுக்க முயன்றார். அவரையும் மணி குத்தினார். அவருக்கும் இடுப்பு பகுதியில் கத்தி குத்து விழுந்தது. 2 பேரையும் கத்தியால் குத்திவிட்டு மணி தப்பி ஓட முயன்றார். அவரை திமுகவினர் பொதுமக்கள் உதவியுடன் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கத்தி குத்து காயமடைந்த ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதன் மற்றும் நாச்சிமுத்துவை வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். வேடச்சந்தூரில் திமுக முக்கிய நிர்வாகியை திமுக பிரமுகரே சால்வை போர்த்துவது போல நடித்து கத்தியால் குத்திய சம்பவம் திமுகவினர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக பிரமுகர் மணி கைது செய்யப்பட்டுள்ளார். கட்சி பிரச்சனையில் கத்தியால் குத்தினாரா அல்லது வேறு ஏதேனும் தனிப்பட்ட காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.